உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் தெரியும். ஆனா அத விட சூப்பரான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த பிளான் பேரு தான் கேரண்டீட் இன்கம் பிளான். மோஸ்டா பேங்க்ல இருக்கவங்க கிட்ட தான் இந்த பிளான் அவைலபிளா இருக்கும். என்னோட கிளையண்ட்டுக்கு இந்த ஒரு பிளான பேங்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சஜஸ்ட் பண்ணாரு. அத பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தலையே சுத்திருச்சு. சோ ஃபர்ஸ்ட் இது எப்படி வொர்க் ஆகும்னு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க எல்லா வருஷமும் 1 லாக் பே பண்ணணும். அதுவும் 10 வருஷத்துக்கு பிரீமியமா பே பண்ணணும். தென் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கணும். அதுக்கப்புறமா 93,000 வருஷம் பேங்க் உங்களுக்கு தருவாங்க. அதுவும் 15 வருஷத்துக்கு. அந்த 15 வருஷம் முடியும் போது உங்ககிட்ட 11 lakhs தருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்குமே லைஃப் கவர் இருக்கு. இன் கேஸ் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அந்த 11 lakhs உங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. இந்த பிளான் கம்ப்ளீட்லி சேஃப். அப்புறம் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் வரும். லாஸ் ஆகுன்ற பயமே தேவையில்லை. முக்கியமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு இந்த பிளான் கேட்கவே சூப்பரா இருக்குல்ல, உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதுல. ஆனா இதுல ஒரு பெரிய உள்குத்து அடங்கி இருக்கு. என்னன்னா இந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா ரியல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருதுன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தலையே சுத்திருச்சு. என்னன்னா 5.5% தான் ரிட்டர்ன்ஸே வருது. அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ல சார்ஜஸும் வேற போடுவாங்க. இதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலே நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஏன் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1 crore கிட்ட வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 1 crore டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்திருக்கலாம். இந்த கேரண்டீட் இன்கம் பிளான பேங்க்ல வேலை செய்றவங்க நிறைய பேருக்கு மிஸ் செல்லிங் பண்ணிருக்காங்க. இந்த பணம் ஃபியூச்சர்ல சஃபிஷியன்ட்டாவே இருக்காது. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்சூரன்ஸும் தனித்தனியா பண்ணணும். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.